ஹாய் எவ்ரிவன். என் பேரு ஸ்ரீ அகிலா. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறமா இந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்து மேக்கப்ல எப்படி கவர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான செல்ஃப் மேக்கப்பாக இருக்க போகுது. இட்ஸ் கிறிஸ்மஸ் சீசன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் மேக்கப் போட போகிறோம். செல்ல குட்டீஸ் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறமா என்னோடய டோனர் வந்து நீங்கள் எப்போவும் எந்த டோனர் யூஸ் பண்ணுவீங்களோ ஜஸ்ட் ப்ரிப் பண்ணுறதுக்கு தான் ஸ்கின்னை. ஸோ டோனர் போட்டு ப்ரிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப் பாம். இந்த லிப் பாம் வந்துட்டு pomegranate லிப் பாம் நானே பண்ணது. 100% நேச்சுரல். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் வீட்டில் இந்த லிப் பாம் செய்யலாம். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணும்போது வந்து கார்னர் ஆஃப் லிப்ஸ்லேயும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இந்த பாடி பட்டர், அதாவது பாடி பட்டர் இல்லை பாடி மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம், இதுதான் நான் ஃபேஸ்க்கும் போட்டுட்ருக்கேன். இதுவும் வீட்டில் நான் செஞ்சது தான். அதனால் இதுவும் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். 100% நேச்சுரல் வித் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃபேஸ் வந்து ப்ரிப் பண்ணிட்டோம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஃபேஸில் பார்த்திங்கன்னா ரெட்னஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது கலர் கரெக்டர். இது வந்து நீங்கள் அண்டர் ஐஸ், அப்புறமா அந்த பிம்பிள்ஸ் வந்து மார்க்காக இருக்கிற இடத்துல, அப்புறம் வாய் சுற்றி இருக்கிற கருப்பு, இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். எல்லைகளோட ஆரஞ்சு கலர் கரெக்டர். இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் நான் தரேன். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்கோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கண்ணாடி போடுறங்காட்டி அந்த கண்ணாடி மார்க்குக்கும் போடுறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அண்டர் ஐக்கு கீழே வந்துட்டு அந்த பிளாக் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் போட்டாச்சு. அண்ட் ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம் டேன் இருக்குது எனக்கு, அங்கேயும் போட்டாச்சு. பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு முக்கி எடுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிழிஞ்சிடணும். அதில் தண்ணியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு. ஆனால் ட்ரையான பியூட்டி ஸ்பஞ்ச் எப்போவுமே நீங்கள் வைக்கக்கூடாது ஃபேஸில். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நல்ல ப்ராடக்ட் வந்து உள்ள ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அப்படியே வந்து அந்த ஸ்கின்னோட ஸ்மஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் மர்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பண்ணணுன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட்டையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி மூவ் பண்ணக்கூடாது, தேய்க்கக்கூடாது. டேப் மோஷன் தான். அது அப்படியே டேப்பாக வச்சுட்டே வரணும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். உங்ககிட்ட பியூட்டி ஸ்பஞ்ச் இல்லைன்னா இந்த மாதிரி கை வச்சு டேப் பண்ணி விடுங்க. அண்ட் அப்பர் ஐலிட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் போடணும். உங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு அப்பர் ஐலிடும் பார்த்திங்கன்னா, எனக்குலாம் பார்த்திங்கன்னா அது டார்க்காக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து அப்பர் ஐலிடுக்கும் நான் வந்துட்டு கலர் கரெக்டர் போட்டுட்டேன். ஸோ இது போட்டோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நான் வந்து 2 ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் என்னோடய கலர் அது மிக்ஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா இஎல்எஃபோட ஒரு ஃபவுண்டேஷனும், அதுக்கப்புறமா வந்துட்டு மேபிளின் ஃபிட்மி, இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது என்ன ஷேடுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் லிங்க்ஸும் தரேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக எல்லா இடத்துக்கும் வச்சிட்றேன். அண்ட் மறக்காமல் நம்ம இது பண்ணும்போது அப்பர் ஐலிட் அண்ட் ஆல்சோ நெக் போர்ஷன் இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. யூஸ்வலி இந்த போர்ஷன்லாம் நம்ம மறந்துடுவோம். நெக் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. அண்ட் பேக் ஆஃப் இயர்ஸ், அப்புறமா இயர்ஸ் மேலே இதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது. அகெயின் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து நம்ம வந்துட்டு டேப் மோஷனில் வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஃபேஸ்க்குள்ளே வந்து மர்ஜ் பண்ணி விட்றோம் ஸ்கின்குள்ளே. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல கலர் கரெக்டர் போட்டதுக்கும் இந்த கலர் கரெக்டர்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டே வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எகெயின் இது வந்து ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் ஃபவுண்டேஷன். எகெயின் செகண்ட் கோட் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கு நான் அந்த 2 மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் என்னோடய ஸ்கின்னோட ஒரு டோன் வந்து லைட்டராக நான் எடுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஸ்மஜ் ஆகும்போது அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம ஸ்கின் டோன் கரெக்டாக வந்துடும் அதுக்காக. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன் கிடச்சதுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் மறுபடியும் நம்ம வந்து ஸ்மஜ் பண்ணிடக்கூடாது. ப்ராடக்டை மூவ் பண்ணாமல் நம்ம வந்து டேப் பண்ணி விடணும். இது வந்து நீங்கள் கையில் கூட பண்ணலாம். ஸோ பியூட்டி ஸ்பஞ்ச் இல்லாத பட்சத்தில். அண்ட் ஆல்சோ உங்கள் அப்பர் ஐலிட் அண்ட் அண்டர் ஐ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கவர் பண்ணுங்கள். அண்ட் நவ் கலர் கரெக்டர் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். இது பேர் பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ இதுவும் எல்லைகளோட கன்சீலர் தான். ஸோ இந்த கன்சீலரோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முக்கியமாக கன்சீலர் யூஸ் பண்ணுற இடங்கள் பார்த்திங்கன்னா அப்பர் ஐலிட், அப்புறமா லோவர் த ஐஸ், அதாவது அந்த டார்க் சர்க்கிள்ஸ்,
அண்ட் கார்னர் ஆஃப் லிப்ஸ், கார்னர் ஆஃப் மூக்குக்கு கொஞ்சம் மூக்கு கார்னர்லேயும் சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து போட்டுட்டு நீங்கள் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு எந்த ப்ராடக்ட் நம்ம போடுறோனாலும் அந்த ஸ்பஞ்சு வச்சு தேய்க்கக்கூடாது. அது அந்த பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு லைட்டாக இப்படி டேப் டேப் பண்ணி விட்டாலே போதும். அண்ட் இந்த மாதிரி நுணுக்கமான இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி பியூட்டி ஸ்பஞ்ச் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வாங்கலாம். நான் வந்துட்டு அது கையிலே கன்சீல் பண்ணிப்பேன், கையிலே வச்சு யூஸ் பண்ணிப்பேன். சில பேர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. என்கிட்ட கொஞ்சம் மினிமலிஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் விற்கிற ஒரு லாக்மி காம்பேக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட லூஸ் பவுடர் இருந்தாலும் ஓகே, காம்பேக்ட் பவுடர் இருந்தாலும் ஓகே, ரெண்டில் எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. அண்ட் ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஐப்ரோஸ் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி போடணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் என்னோடய லிப் லைனர் வந்து இன்றைக்கி என்னவா இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. எஸ், என்னோடய ப்ரௌன் ஐப்ரோ பென்சிலே தான் நான் லிப் லைனராக வச்சுருந்தேன். நான் லைட்டாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு டார்க்காக வேணும்னாலும் நான் டார்க்காகவும் காமிக்கிறேன் லிப்ஸை வந்துட்டு. நான் வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவ் லுக்னால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டார்க்கான லிப்ஸ்டிக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து லைட்டு தான் பிடிக்கும்னா லைட் ஷேடில் வச்சுக்கலாம். ஒன் மோர் டைம் காம்பேக்ட் வச்சு நான் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் வச்சு நான் வந்து ஐஷேடோவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபவுண்டேஷன் எதுக்காக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஷேடோ போடுறேன்னா லாங் லாஸ்டிங்காக ஐஷேடோ இருக்கணுங்கிறதுக்காக தான். இல்லைன்னா பவுடர் ஐஷேடோலாம் பார்த்திங்கன்னா வச்சோடனே கசகசன்னு ஆயிரும். ஸோ ஃபவுண்டேஷன் வச்சுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக அப்படியே நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிறிஸ்மஸ்னால க்ரீன் தான், லைட் க்ரீன் எடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மர். ஸோ ஷிம்மர்னால் கிளிட்டர் இல்லை, அது ஒரு ஷிம்மரியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஷிம்மரி லுக்குக்காக இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர் எடுக்கிறேன். ஸோ கிளிட்டர் வந்து எடுத்துட்டு ஐபாலில் மாத்திரம் வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஐஸ்க்கு வச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு இந்த லுக்குக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஐபால்ஸ்க்கு மாத்திரம் நீங்கள் வந்து கிளிட்டர் எடுத்தாச்சு. இப்போ டார்க் க்ரீன் எடுக்கிறேன். இந்த டார்க் க்ரீனை அவுட்டர் கார்னர்லேருந்து ஆரம்பிங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹைலைட் கொடுக்கறதுக்காக தான், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து நான் லைட் க்ரீன் டார்க் க்ரீனில் வச்சு பார்க்குறேன்ல, உங்களுக்கு வந்து பர்பிள் அண்ட் பிங்க் அந்த மாதிரி காம்பினேஷன் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். இல்லை நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கூட எடுத்து பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த இடத்துல மாத்திரம் நம்ம லைட்டாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த டார்க் க்ரீன் பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்னர்ஸில் மாத்திரம், அதாவது இன்னரில் வந்து படாத மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு லுக்கு தான். அது வந்து கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும், கிளாமாக இருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய ஸ்கின் கலர் ஐஷேடோ தான். என்னோடய ஸ்கின் கலர் ஜஸ்ட்டு ஒரு இந்த க்ரீன் வந்து பாப்பப் ஆகி தெரியணுங்கிறதுக்காக என்னோடய மேலே அந்த இது வந்துட்டு ஐலிட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த என்னோடய ஸ்கின் கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிங்கிஷ் மாத்திரம் இந்த கார்னரில் லைட்டாக வைக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப். நீங்கள் இந்த க்ரீனே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல அந்த ஐப்ரோஸ் முடிகிற இடத்துல மாத்திரம் கொஞ்சம் பிங்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஊதிடுங்க. எக்ஸ்ட்ராவை ஊதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எந்த ஸ்டெப்பு உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு விட்டுறலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மோக்கி லுக்குக்காக நான் இதை வந்து கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப உள்ளே கொண்டு போயிட வேணாம், இல்லை ஜஸ்ட் அந்த கார்னர் மாத்திரம் அவுட் சைடில் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதுவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து நீங்கள் கொஞ்சமாக இந்த இடத்துல கீழே கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் இந்த லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா காஜலே நான் யூஸ் பண்ணலை. அதனால் இந்த கீழேயும் பார்த்திங்கன்னா ஐஷேடோவே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த ஒரு ஸ்மோக்கி லுக்குக்காக கொடுத்துருக்கேன். அண்ட் சேம் திங் இந்த ஐஸ்லேயும் நம்ம பண்ண போகிறோம். எகெயின் அதே ப்ரௌன் தான். ப்ரௌன் வச்சு வெறும் அவுட்டர் கார்னரில் மாத்திரம் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பண்ணும்போது ப்ரஷ்ஷை வந்துட்டு கொஞ்சம் டில்ட்டடாக வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ளாட்டாக வைக்காமல் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது பண்ணும்போது. ஏன்னா நம்ம வந்துட்டு
கிறிஸ்மஸ்னாலே அந்த ரெட் அண்ட் கிரீன் தான். நம்ம ரெட்டு வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கிரீன் வந்து நம்ம மேல ஐலிட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள காஜல் எதுவும் போடல. பட் ஐலைனர் மாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, நார்மல் விங்டு ஸ்டைல் இருக்கு இல்லையா? நம்ம ரெகுலரா போடுவோம்ல, அந்த ஸ்டைல்ல தான் குடுத்துருக்கேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ் அண்ட் கிளிட்டர்ஸ் இருந்தால் கொஞ்சம் கிறிஸ்மஸும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ் ஈவ்க்கு இந்த மாதிரி தான் நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், என்டர்டெய்னிங் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து சேரும். வீட்டிலே எப்படி நேச்சுரலாக ஹோம்மேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், அழகாக எப்படி நம்மளை செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கலாம், மேக்கப் போடலாம், ஃபேஷனபிளாக எப்படி இருந்துக்கலாம் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி எவ்ரி டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே வீடியோ வந்துட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மேரி கிறிஸ்மஸ்.